மதிப்பிற்குரிய கண்ட்ரோலர் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கவுண்ட்ஸ் சென்னை உயரதிகாரியான திரு டி ஜெயசீலன் ஐடிஏஎஸ் அவர்களுக்கு சேலம் மேட்டூர் பி.வி. சரவணன் அவர்களின் தலைமையில் இயங்கும் தமிழ்நாடு முன்னாள் படைவீரர்கள் மற்றும் வீரமங்கையர்கள் நல கட்டமைப்பின் அனைத்து நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களின் சீரிய தலைமையின் கீழ் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் ஸ்பார்ஸ் அவுட்ரீச் புரோகிராம் வைத்து நமது முன்னாள் படைவீரர்களின் குறைகளை கேட்டறிந்து தீர்வு கண்டு வருகிறீர்கள். அந்த வகையில் நேற்றைய தினம் 30/6/2025 அன்று திருச்சியில் மிக சிறந்த முறையில் ஏற்பாடு செய்து குறைதீர்க்கும் கூட்டத்தை நடத்தினீர்கள். இதற்கான முன் அறிவிப்பில் திருச்சி கூட்டத்திற்கு மாண்புமிகு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வருவதாகவும், அவர் முன்பாக அதிக கூட்டத்தை வரவைக்கும் நோக்கத்தில் அனைத்து தென் மாவட்டங்களிலிருந்தும் முன்னாள் படைவீரர்கள் திருச்சி கூட்டத்திற்கு பயணிப்பதற்காக இலவச பேருந்து வசதி செய்து தருவதாக வாக்குறுதியும் அளித்தீர்கள். ஆனால் அவர் வரவில்லை என்று தெரிந்ததும் இலவச பஸ் வசதியை ரத்து செய்துவிட்டீர்கள். அப்படியென்றால் யாரை திருப்திப்படுத்த இந்த ஏற்பாட்டை செய்தீர்கள்? உண்மையில் உங்களின் நோக்கம்தான் என்ன? நீங்கள் பஸ் வசதி ஏற்பாடு செய்யாவிட்டாலும் நம் மக்கள் அவர்களின் சொந்த செலவில் சுமார் 6000க்கும் மேலாக கலந்து கொண்டார்கள். ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள்? அவர்களை அமர வைத்து காலையிலிருந்து பகல் 1:30 மணி வரையில் மேடையில் ஒருவர் பின் ஒருவராக பேசிக்கொண்டும் பொன்னாடை போர்த்தி கொண்டும் மாண்புமிகு அமைச்சர் எல். முருகன் அவர்கள் மெச்சுகின்ற வகையில் அரசியல் மேடையாக்கி நேரத்தை வீணாக்கி மதிய நேரத்திற்கு பிறகு பணியை துவங்கினீர்கள். அதில் மதிய உணவிற்கும் கொஞ்ச நேரம் விரயமானது. பிறகு மிஞ்சிய குறைந்த நேர காலத்திற்குள் எத்தனை பேருடைய குறைகளை முழுவதுமாக தீர்க்கப்பட்டது? எத்தனை பேருடைய குறைகள் ஆய்விற்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளது? எத்தனை பேர் நேரமின்மை காரணமாக கவுண்டர் அருகில் வர முடியாமலேயே வீட்டிற்கு திரும்பி சென்றனர்? இதையெல்லாம் கடவுளுக்குத்தான் வெளிச்சம். ஸ்பர்ஸ் ஸ்கீம் வருவதற்கு முன்பும் மக்கள் ஓய்வூதியம் எந்தவித இடையூறும் இன்றி பெற்றுக்கொண்டுதான் இருந்தார்கள். அவர்களின் பிரச்சனைகளை மாவட்ட முன்னாள் படைவீரர்கள் நல அலுவலகங்கள் மூலமாக அந்தந்த ரிகார்டு ஆபீஸுக்கு அனுப்பி தீர்க்கப்பட்டது. மேலும் உயிர் சான்றிதழ்களை சம்பந்தப்பட்ட வங்கிகளே பெற்று தடையில்லா ஓய்வூதியம் பெற வழிவகுத்தனர். ஆனால் இதில் ஏதோ புதுமையை கொண்டு வருவதாகவும் இந்த முறையை மேலும் எளிமையாக்குகிறோம் என்று கூறிக்கொண்டு ஸ்பர்ஸ் முறையை கடந்த ஆகஸ்ட் 2021ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தினீர்கள். ஆனால் வருடங்கள் பல கடந்தும் இந்த முறையை எளிமையாக்குவதற்கு பதிலாக மேலும் சிக்கலாக்கி உங்களை தவிர வேறு எவராலும் தீர்க்க முடியாது என்ற நிலைமையை உருவாக்கி வயதான ஓய்வூதியதாரர்களுக்கு கடுமையான சிரமத்தையும் அலைச்சலையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தியுள்ளீர்கள். நீங்களே ஒரு சிக்கலான ஸ்பர்ஸ் என்ற வலைதளத்தை உருவாக்கி புது புது பிரச்சனைகளை உருவாக்கி அதை நீங்களே சரி செய்வது போல் ஒரு நிலைமையை உருவாக்கி அரசியல் செய்வது எந்த விதத்தில் நியாயம்? மனசாட்சியோடு கூறுங்கள். அரசியல்வாதியை திருப்திப்படுத்த அளவிற்கு அதிகமான நபர்களை ஓரிடத்தில் வரவழைத்து ஒழுங்காக அவர்களது குறையையும் கேட்க முடியாமல் அவர்களுக்கு ஒழுங்காக உணவையும் வழங்க முடியாத ஒரு அவல நிலையை அரசியல் லாபத்திற்காக இனி செய்ய வேண்டாம். உண்மையான சேவை நோக்கத்தில் மட்டுமே அரசியல் இல்லாமல் கூட்டம் நடத்தினால் மட்டுமே இனி நாங்கள் வருவோம். அரசியல் லாபத்திற்காக இனி எங்களை தயவு செய்து அழைக்க வேண்டாம். மத்திய அரசு ஸ்பர்ஸ் திட்டத்தை அறிமுகப்படுத்திய போதே அறிவு ஞானம் உள்ள சிடிஏ பிசிடிஏ அதிகாரிகள் இதில் உள்ள நடைமுறை சிக்கலை நன்கு உணர்ந்திருந்தும் அரசுக்கு எதிராக கருத்து கூற பயந்து கொண்டு இதை நடைமுறைப்படுத்தினீர்கள். ஆனால் பணியை எளிமையாக்குவதற்கு பதிலாக சிக்கல்தான் அதிகரித்து கொண்டே போகிறது. ஆனால் எங்களது சங்கம் தீர்க்கதரிசி போல் வருங்கால சிக்கல்களை நன்கு உணர்ந்து ஆரம்பத்திலேயே இந்த திட்டத்தை எதிர்த்தோம். ரத்து செய்ய கூறியும் அதற்கு ஒவ்வொரு மாவட்ட முன்னாள் படைவீரர்கள் நல அலுவலகத்திலேயே தனியாக ஸ்பர்ஸ் அலுவலகத்தை அமைத்து அந்தந்த மாவட்ட முன்னாள் படைவீரர்களின் பிரச்சனைகளை அவ்வப்போது தீர்த்து வைக்குமாறு கோரிக்கை மனு அளித்தோம். ஆனால் அரசியல் ஈகோ காரணமாக இதுவரை எங்களது கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை.
நீங்கள் ஒவ்வொரு முறை ஸ்பர்ஸ் அவுட்ரீச் புரோகிராமில் பேசும்போது எங்கள் மீது அதிக அக்கறை உள்ளது போல் பேசுகிறீர்கள். அது நிஜத்திலேயே உண்மை என்றால் தயவுசெய்து எங்களது கோரிக்கையின் உண்மைத்தன்மையை உணர்ந்து மாவட்டந்தோறும் நிரந்தரமாக உங்களது கிளை அலுவலகத்தை அமைத்து எங்களது வீண் அலைச்சல்களை தவிர்த்தால் எங்களுக்கும், குறிப்பாக வீர மங்கைகளுக்கும் வீர தாய்மார்களுக்கும் தாய் தந்தை இல்லாத உடல் ஊனமுற்ற ஓய்வூதியதாரர்களுக்கும் மிகுந்த உதவிகரமாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு கூறுவதால் பயனில்லை என்பதால்தான் உயர் பதவியில் இருக்கும் நல்உள்ளம் படைத்த உங்களுக்கு இந்த காணொளியை கோரிக்கையாக சமர்ப்பிக்கின்றோம். இந்த காணொளியை காணும் அனைவரும் அதிகமாக பகிர்ந்து மத்திய அரசு, சிடிஏ, பிசிடிஏ அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்று சேர்க்கவும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், நலமுடன், நீடூழி. வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.